Hi dear students, today we are continue the chapter 12. The next topic diversified banking function பரவலாக்கப்பட்ட வங்கி சேவைகள். Competition in the banking industry has reduced their profits. ஸோ அப்போ காம்படிஷனாக இருக்கிற இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. Therefore, the commercial bank started identifying and offering new and diversified financial service. ஸோ அப்போ அதனால் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புதிய மற்றும் பலதரப்பட்ட நிதி சேவைகளை கண்டறிஞ்சு அதை வழங்கி தொடங்கியிருக்காங்க. They are purely other than banking service. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது பேங்கிங் சர்வீஸ் தவிர வேறு சர்வீஸாக இருக்குது. ஸோ அதாவது பிற நிதியியல் சேவைகளையும் வங்கிகள் வழங்குது. ப்ரொவைடிங் ஆல் சச் பேங்கிங் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இஸ் ஆல்சோ கால்டு யூனிவர்சல் பேங்கிங். சச் சர்வீஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இது உலக அளவியல் வங்கி என்ன அழைக்குது. ஸோ அத்தகைய வங்கிகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். Bank assurance. It refers to the offering of insurance policies or products by a bank in association with another insurance company. Bank should follow Insurance Regulatory and Development Authority of India regulations in addition to RBI regulations. Corporation Bank, Oriental Bank of Commerce and Vijaya Bank has tied up with Life Insurance Corporation of India. SBI has joined hand with BNP Paribas Cardiff, a France company, to sell insurance products. ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பரவலாக்கப்பட்ட வங்கி சேவை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் அஷ்யூரன்ஸ். ஸோ இது இன்சூரன்ஸ் கொள்கைகளை அல்லது பொருட்களை ஒரு வங்கியானது மற்றொரு காப்பீட்டு நிறுவனத்தோடு இணைந்து வழங்குவதை குறிக்குது. ஒரு பேங்க்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸோட இணைந்து வழங்குறத குறிக்குது. வங்கிகள் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தில் அதனுடைய விதிகளோட இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளையும் கட்டாயம் பின்பற்றணும். ஸோ இந்த கார்ப்பரேஷன் பேங்க், ஓரியண்டல் பேங்க், பேங்க் ஆஃப் காமர்ஸ் மற்றும் விஜயா பேங்க் இதெல்லாமே இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுது. ஸோ எஸ்பிஐ பிஎன்பி பாரிஸ்பாஸ் கார்டிங் என ஒரு ஃப்ரான்ச் நிறுவனத்தோடு இணைஞ்சு அதனுடைய இன்சூரன்ஸ் சேவையை செஞ்சுட்டு வருது. தென் நெக்ஸ்ட் ஒன் மெர்ச்சன்ட் பேங்கிங், அதாவது ஒரு பெரு வணிகர் வங்கியியல். மெர்ச்சன்ட் பேங்க் do not provide regular banking service. A commercial bank or its subsidiary merchant bank may offer service like project counseling, underwriting, etc. required for starting a company. It is called merchant banking. They are mostly stock market related service. Merchant banks are controlled by Stock Exchange Board of India regulation also. ஸோ அப்போ மெர்ச்சன்ட் பேங்க் அப்படிங்கிறதுனா வணிகருடைய வங்கி. ஸோ பெரிய அந்த வணிகர்களுடைய வங்கி வைப்பு எப்படி இருக்கும்னா, அது பெறுதலும் கடன் வழங்குதலும் போன்ற வழக்கமான வங்கி சேவைகளை வழங்குவது கிடையாது. ஸோ வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிஸ்னஸ் பேங்க்கில், அதாவது கமர்ஷியல் பேங்க்கு, அது துணை வங்கியாக திட்டத்தை ஆலோசனை வழங்குது. ஸோ இந்த என்ன காப்புறுதி அளித்தல் போன்ற ஒரு நிறுவனம் தொடங்குவதற்கு தேவையான சேவையை வழங்குது. ஒரு பிஸ்னஸ்ஸு நடத்துறதுக்கு தேவையான சேவைகளை அது வழங்கிட்டு வருது. இது பெரு வணிகர் வங்கி என அழைக்கப்படுது. இது என்னென்னு சொல்கிறாங்க, மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவைகள் பெரும்பாலும் இது எங்கே இருக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது SEBI. ஸோ அதில் தான் இருக்கும் இந்த பெரிய வணிக வங்கிகளை இது கட்டுப்படுத்துது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ரீட்டைல் பேங்கிங். இட் மீன்ஸ் பர்சனல் பேங்கிங், சில்லறை வங்கி, தனிநபர் வங்கி. It refers to mass market banking which reaches
out to large number of individual end customers. Apart from accepting deposit, their service include personal loans, vehicle loans, consumer durable loans, loans against equity shares, debit and credit cards, mortgage, etc. ஸோ இது தனிநபர் வங்கி அப்படிங்கிறது வங்கியுடைய சேவையை எப்படி இருக்கோ அதிகமான இறுதி நிலை தனிநபரை அது வாடிக்கையாளரை அடையிறதுக்கு குறிக்குது. ஸோ இறுதி நிலை எப்படி இருக்கும், தனிநபர் வாடிக்கையாளரை அடையிறதுலேயே குறிக்கோளாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்வது தவிர இந்த தனிநபருடைய கடன், வாகன கடன், நுகர்வோர் பொருள் கடன்கள், பங்குகள் மீதான எதிரான கடன்கள், பற்று அட்டை அதாவது கிரெடிட் கார்டு, கடன் அட்டை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் அடமானம். ஸோ இது எல்லாத்தையுமே இது என்ன இந்த சேவையில் அடங்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் housing finance. Housing finance is provided against the security of immovable property of land and buildings. Many banks such as SBI Bank of India etc. have set up housing finance subsidiaries. ஸோ வீட்டு வசதி கடன். ஸோ இந்த வீட்டு வசதி கடன் எப்படி இருக்கும், எதுக்கு கொடுப்பாங்க, அசையா சொத்துக்களான நிலம் மற்றும் கட்டடங்களை பிணையமாக பெற்றுட்டு வழங்கக்கூடிய கடன் தான் என்ன அப்படின்னா வீட்டு வசதி கடன், ஹவுசிங் லோன். ஸோ எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வங்கிகளில் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் வீட்டு வசதி கடனுக்காக துணை நிறுவனங்களை அமைத்துள்ளது. ஸோ எதுக்கு துணை நிறுவனங்கள், சப்சிடரிஸ் ஃபைனான்ஸை அமைச்சிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட். இட் இஸ் எ ஃபினான்சியல் இன்டர்மீடியரி தட் பீப்புள் த சேவிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் diversified portfolio securities in the capital market and money market. Many banks like SBI, Indian Bank, etc. have set up mutual funds subsidiaries. ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா பரஸ்பர நிதி. ஸோ முதலீட்டாளர்களோட சேமிப்பை மூலதன சந்தையில் மற்றும் பண சந்தைகள்லேயும் பன்முகப்படுத்தப்பட்ட பத்திரங்கள் முதலீடு செய்ய ஒரு நிதி இடைத்தரகராக இது இருந்து வருது. ஸோ இந்த எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் போன்ற பேங்க்லாம் இது எப்படி இருக்குது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு துணை நிறுவனங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட். வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் செட் அப் ஷேர் கேபிட்டல் டு நியூ வென்ச்சர் ஆஃப் லிட்டில் நோன் unrecognized risky young and small private business, especially in technical oriented and knowledge intensive business. Many commercial banks like SBI, Canara Bank etc. have set up venture capital fund subsidiaries. So venture capital funds துணிகர முதலீட்டு நிதி. ஸோ இந்த துணிகர முதலீட்டு நிதி அப்படிங்கிறது அந்த நிதியகத்தில் அறிமுகம் இல்லாத அபாயகரமான இளம் மற்றும் சிறிய தனியார் தொழிலில் புதிய தொழில் முயற்சி தொடங்கிறதுக்கு, குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த தொழில், அறிவு சார்ந்த தொழிலுக்கு இந்த மூலதனத்தை வழங்குது. ஸோ எதுக்கு, தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு சார்ந்த தொழிலுக்கு இது மூலதனம் வழங்குது. எது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் போன்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் துணிகர முதலீட்டுக்கு நிதிக்காக துணை நிறுவனங்களை அமைத்துள்ளது. தென் நெக்ஸ்ட்டு ஃபேக்டரிங், கடன் வசூல் முகமை. Factoring is a continuing argument between a financial intermediary and a business concern whereby the factor purchases the client accounts receivable. Banks like SBI and Canara Bank have established subsidiaries to provide factoring service. கடன் வசூல் முகமை என்பது ஒரு நிதி இடைத்தரகர் மற்றும் ஒரு வியாபார நிறுவனம் ஆகியோருக்கு இடையே உள்ள தொடர்ச்சியான நிதியியல் உடன்பாட்டை குறிக்குது. தொடர்ச்சியான நிதியியல் உடன்பாட்டை இங்கே குறிக்குது. ஸோ இந்த கடன் முகமையர் வாடிக்கையாளருடைய கணக்குகளை விற்பனையாளர்கிட்டருந்து பணம் கொடுத்து வாங்குகிறாங்க. ஸோ இந்த எஸ்பிஐ, கனரா பேங்க்,
இந்த மாதிரி பல கமர்ஷியல் பேங்க்ஸு இந்த கடனை வசூலித்து சேவைக்காக துணை நிறுவனங்களை அமைச்சிருக்கு. These are all the diversified banking functions. Next one, electronic banking functions. This reduce cost and time and make banking service convenient to the customers. It is operate through internet. This service is a substitute for draft, check and other paper-based transfer of funds. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்னணு வங்கியல் பணிகள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அனைத்து பேங்க்லேயும் ஸோ அந்த பேங்க் டிரான்சாக்ஷனுடைய நேரமும் செலவும் குறைத்து வாடிக்கையாளர்களுக்கு வசதியாக இந்த பேங்க்ஸ் சேவைகளை இணையம் மூலம் அதாவது இன்டர்நெட் மூலம் வழங்குது. ஸோ இப்போ செக்கு, டிராஃப்ட்டு, ஸோ அதுபோல் காகித அடிப்படையில் பேப்பர் ஒர்க்கு, ஸோ இது எல்லாமே ஒரு சேவையின் ஒரு மாற்று ஆகும். ஸோ இங்கே செய்யக்கூடிய சேவையுடைய ஒரு மாற்று. And then next one, National Electronic Funds Transfer. This was launched by the RBI in 2005. Under this electronic fund transfer system, bulk transfer of transaction are settled in batches during specific times across India. Individuals and institutions which maintain accounts with a NEFT enabled bank branches are eligible for using NEFT. Transactions do not occur under real time basis. Once in every half hour from 8 a.m. to 7:30 p.m. 23 settlements are allowed in a day. NEFT transfers are not allowed on Sundays and bank holidays. Both NEFT and RTGS use IFSC, Indian Financial System Code, a 11-digit alphanumeric code. To identify a bank branch, IFSC is provided by IDRBT, Institute for Development and Research on Banking Technology in Hyderabad. NEFT இது இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2005 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தொடங்கப்பட்டது. இந்த NEFT நிதி பரிமாற்றத்தில் கீழே மொத்த நிதி பரிமாற்ற நடவடிக்கைகள் தொகுப்புகளாகப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் இந்தியா முழுவதும் தீர்க்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்தியா ஃபுல்லாகவே அது தீர்க்கப்படுது. நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செயல்படுத்தப்பட்ட கிளை வங்கிகளில் இந்த கணக்குகளை பராமரிக்க தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முறையை பயன்படுத்த தகுதியுடையவர்களாக இருக்காங்க. யார் இதை தகுதியுடையவராக இருக்காங்க? இந்த கணக்குகளை பராமரிக்கக்கூடிய தனிநபரோ அல்லது நிறுவனமோ. ஸோ இந்த பரிவர்த்தனைகளை உண்மையான நேர அடிப்படையில் நடைபெறுவது கிடையாது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் காலை 8 மணிலேருந்து இரவு 7:30 மணி வரை 23 தீர்வுகள் மட்டுமே ஒரு நாளில் அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ இது பண்ணணும்? 23 தீர்வு மட்டும்தான். இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பரிமாற்றங்கள் எப்போ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஹாலிடேஸில், அதாவது சண்டே, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஹாலிடேஸ் அந்த நாட்களிலே அனுமதிக்கிறது கிடையாது. இந்த பேங்க் பிரான்ச்சு அடையாளம் காண்றதுக்காக நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் RTGS ஐய இரண்டுமே சேர்ந்து IFSC இந்திய நிதி அமைப்பு குறியீடு, அதாவது IFSCனா என்ன? இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோடு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இலக்க எழுத்தாக இருக்கும், எண்ணும் இருக்கும், எழுத்தும் இருக்கும் அதில். ஸோ இந்த IFSC குறியீட்டை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பயன்படுத்துகிறத ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய IDRBT
அதுதான் இதை ஆராய்ச்சியாக நிறுவனமாக வழங்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் RTGS, Real Time Gross Settlement System. It was launched by the RBI in 2013. The transaction are settled on real-time basis. Gross settlement means the transaction is settled between one bank and another bank without adding any other transactions. RTGS facility is available between 9 a.m. to 4:30 p.m. on weekdays and up to 2 p.m. on Saturday. In one day, the RTGS route about 60,000 transactions worth about rupees 2,700 billion and covers over 52,000 banks branches located in 10,000 cities and towns. RTGS transfers are not allowed on Sunday and bank holidays. Minimum limit for RTGS transaction is 12 lakhs. The RTGS அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் 2013. ஸோ யாரால் உருவாக்கப்பட்டது இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா RBI. ஸோ இந்த பரிவர்த்தனைகளை உண்மையான நேரத்தில் அதனுடைய அடிப்படையில் தீர்க்கப்படுது. ஸோ மற்ற எந்த நடவடிக்கைகளையும் தொகுக்காமல் ஒரு வங்கிக்கும் மற்றொரு வங்கிக்கும் இடையே ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் தீர்வு காணப்படுது. ஸோ எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் இடையே இருக்கக்கூடிய பரிவர்த்தனை டிரான்சாக்ஷனை தீர்வு காணுது. இந்த RTGS வசதி வார நாட்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரைக்கும் நடைபெறும். சனிக்கிழமையில் 2 மணி வரைக்கும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை மற்றும் பேங்க் என்றைக்காவது ஹாலிடே அப்படின்னா அன்றைக்கும் அங்கே RTGS நடக்காது. இது சுமார் 2,700 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 60,000 பரிவர்த்தனைகளை 10,000 சிட்டிஸ்லேயும் டவுன்ஸ்லேயும் நடக்குது. ஸோ 52,000 பேங்க்ஸ் கிளைகள் உள்ளடக்கிய சேவை இது. இந்த RTGS இதே ஒரு பாதையில் ஒரு நாளில் செய்து ஒரே ஒரு நாளில் இத்தனை நடக்குது. இந்த RTGS பரிமாற்றம் மூலமாக ஞாயிற்றுக்கிழமையும் வங்கி விடுமுறை நாளையும் அனுமதிக்கிறதே கண்டிப்பாக கிடையாது. இதனுடைய குறைந்தபட்ச வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 lakhs. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ECS. ECS was launched by the RBI in 1995. It is an electronic method of fund transfer from a bank to another bank. ECS credit can be used to credit salary, dividend, interest, pension, etc. And ECS debit is used to debit monthly telephone bills, electricity bills, equated monthly installments EMI. Payments for this purpose, the account holding individuals and institutions concerned should fill up certain forms and submit to the banks. ECS transactions between banks are settled in the current account maintained in the clearing house. ஸோ இப்போ ECS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்னணு தீர்வக சேவை, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். இப்போ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் 1995 ரிசர்வ் பேங்க்கால் இதை கொண்டு வந்தது, தொடங்கப்பட்டது. இது ஒரு பேங்க்கில் இருந்து மற்றொரு பேங்க்குக்கு அதை ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு முறையாகும். இந்த ECSல வரவு முறையானது சம்பளம், பங்காதாயம், வட்டி, ஓய்வூதியம் போன்றவற்றை அனுப்புறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் சேலரி, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், பென்ஷன் இதெல்லாம் அனுப்புறதுக்கு இந்த ECS ஈஸியாக பயன்படுது. ஸோ மேலும் இந்த ECS எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
கிரெடிட் முறையிலான மாதாந்திர தொலைபேசி கட்டணம், மின்சார கட்டணம், சமமான மாதாந்திர தவணை தொகை இஎம்ஐ செலுத்தி செயல்படுவதற்கும் இது பயன்படுது. இது பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய தனிநபர்களும் நிறுவனங்களும் சில படிவங்களை பூர்த்தி செய்து வங்கியில் சமர்ப்பித்த பின்னாடி தான் இந்த இசிஎஸ் சேவையை நாம் பயன்படுத்த முடியும். இது பேங்க்குக்கு இடையே இருக்கக்கூடிய இசிஎஸ் பரிவர்த்தனைகள் தீர்வக மையங்கள் உள்ள வங்கிகளில் நடப்பு கணக்குகளை கொண்டு தீர்த்து கொள்ளப்படுகிறது. நடப்பு கணக்குகளை வச்சு அது தீர்த்துக்கப்படுது. The next one, core banking solution. Core stands for centralized online real-time exchange. In the centralized server of the bank, all the details of all the accounts of all the branches of the bank are available. A customer can withdraw money through check at any branch of that bank throughout the world. Similarly, anyone can deposit money into the account. Entry of the transaction is recorded in the centralized server of the bank in real time and can be seen in all the branches of the bank. This facility is called core banking solutions. ஸோ இப்போ கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டின் இணைப்பு வங்கியல் தீர்வுகள். ஸோ இந்த கோர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சர்வர் எல்லாம் சென்ட்ரலைஸ்டு பேங்க்கில் சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மையப்படுத்தப்பட்ட இணைய பரிமாற்றம் இருக்கக்கூடிய வங்கியில் தான் அனைத்து கணக்குகளையும் விவரங்களையும் அனைத்து வங்கிகளின் கிளை விவரங்களையும் கொண்டிருக்கும். ஒரு வாடிக்கையாளர் அவருடைய காசோலை மூலம் உலகெங்கிலும் உள்ள வங்கி எந்த கிளை அலுவலகத்திலும் பணத்தை எடுக்க முடியும். இதுபோல் யார் வேணாலும் இந்த கணக்கை எந்த கிளையில் பணம் வைப்பு செய்ய முடியும். யார் வேணாலும் எந்த கிளையில் வேணாலும் எந்த பிரான்ச்சில் வேணாலும் பணத்தை வைப்பு வச்சுக்கலாம். இந்த பரிவர்த்தனை நடவடிக்கைகளை உண்மையான நேரத்தில் சென்ட்ரலைஸ் படுத்தப்பட்ட இணைய பரிமாற்றத்தில் பதிவு செய்யணும். ஸோ இதனால் பேங்க் எல்லா கிளைகளிலும் காண முடியும், எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இதை பார்க்கலாம். ஸோ இந்த வசதியை கூட்டிணைப்பு வங்கியல் தீர்வுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச். The next one, internet banking or virtual banking. Internet banking refers to performing banking operations through internet using computers and mobile phones. This can be done by a consumer from home or office or any part of the world and all 24 hours of 7 days. இணைய வங்கி என்பது இந்த இணையதளம் மூலமாக கணினிகள், அதாவது கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் மூலமாக பயன்படுத்தி நடைபெறக்கூடிய பரிவர்த்தனைகள். ஸோ ஒரு வாடிக்கையாளரால் வீட்டில் இருந்து அலுவலகத்திலிருந்தோ அல்லது உலகில் எந்த பகுதியிலிருந்தோ வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இந்த பரிவர்த்தனையை செய்ய முடியும். The next, mobile banking. Most of the commercial banks have designed computer programs called apps which can be downloaded in smartphones. With this app in the smartphones, a customer can operate his account transaction from anywhere. This service is known as mobile banking. கைபேசி வங்கியல், மொபைல் பேங்கிங். ஸோ இது எப்படி இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஆப்ஸ், மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் இருக்குது. அதை நம்ம எதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை. அந்த ஆப் மூலமாக அந்த கஸ்டமர் கேன் ஆப்பரேட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃப்ரம் எனிவேர், எங்கேருந்து வேணாலும் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸு என்னன்னு சொல்கிறோம், மொபைல் பேங்கிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். The next one, automated teller machine, ATM and CDM facilities. A customer can withdraw money anytime, anywhere in India from the ATM machine
using the ATM card given by his or her bank. The machine also shows the balance available in the customer's account, provides settlement print of the few past transactions, etc. Withdrawal of money in other bank ATMs is restricted and will be charged beyond the specified number of usage. Cash deposits machine facility is useful to the public as well as customers to deposit cash into the amount anytime. Similarly, there are check deposit machine which receive check at any time. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஎம்மும் சிடிஎம்மும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஏ கஸ்டமர் வித்ட்ரா எனி டைம் வித்ட்ரா பண்ணலாம். எனி டைமில் அவங்க என்ன பண்ணலாம், மணியை வித்ட்ரா பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் ஏடிஎம் கார்டு மூலமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஃபியூ டிரான்சாக்ஷன் மூலமாக. ஸோ மணி வித்ட்ரா பண்ணும்போது அதர் பேங்க் ஏடிஎம்மு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அதர் பேங்க்கில் இருந்து நம்ம என்ன எடுக்க முடியும் பணம். குறிப்பிட்ட அளவுன்னு சொல்கிறது குறிப்பிட்ட டைம். ஸோ ஒரு டைம் 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் யூசேஜ். இந்த கேஷ் டெபாசிட் மெஷின் அதாவது சிடிஎம் அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கேஷை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலாம். எது மூலமாக, மெஷின் மூலமாக. எந்த மெஷின் மூலமாக, கேஷ் டெபாசிட் மெஷின் மூலமாக. இதே போல் செக் டெபாசிட் மெஷின்ஸு விச் ரிசீவ் செக் அட் எனி டைம். இதுக்கு செக் டெபாசிட்க்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் செக்கை டெபாசிட் பண்ணலாம், பேங்க்கில் கலெக்ஷனுக்கு போடலாம். தென் நெக்ஸ்ட்டு ஐஎம்பிஎஸ் இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ். IMPS was launched by the National Payment Corporation of India in November 2010. IMPS Immediate Payment Service எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் 2010 நவம்பரில் கொண்டு வந்தாங்க. IMPS allows funds transfer through mobile phone or internet banking. IMPS எப்படி பண்ணலாம், மொபைல் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம். மொபைல் மூலமாகவும் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம். By banking customer and approved non-banking partners. Non-banking partners கிட்ட பேங்க்கோடைய கஸ்டமராக அப்ரூவல் வாங்கியிருக்கணும். transaction are on real time basis. இந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும், ரியல் டைம் பேஸில் இருக்கணும். The current maximum limit is 2 lakh. மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 lakh இருக்கணும். It made India a leading country in the world in real time payment in retail sector. ஸோ இந்தியாவில் இந்த லீடிங் கண்ட்ரியில், இந்த வேர்ல்டில் லீடிங் கண்ட்ரியாக இருக்கக்கூடியது இது ரியல் டைம் பேமெண்ட்டில் இது ரீட்டைல் செக்டராக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ SMS. *99# is the number for the fund transfer from any mobile phone. It was launched in 2014. Every common man in India can transact banking transaction from any corner of India. The fund transfer through SMS. SMS மூலமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு என்ன இருக்குது, நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா *99# அப்படிங்கிறது சாதாரண அல்லது விரைவூட்டு கைபேசியிலிருந்து நிதி பரிமாற்றம் செய்வதற்கான எண் ஆகும். சாதாரண மொபைல்லேருந்தும் பண்ணலாம், டச் மொபைல்லேருந்தும் பண்ணலாம். இது எப்போ கொண்டு வந்தாங்க, தொடங்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 தொடங்கப்பட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் எவரும் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பேங்க் பரிவர்த்தனை செய்ய முடியும், பேங்க் டிரான்சாக்ஷனை நடத்த முடியும். த நெக்ஸ்ட் ஒன் டெபிட் கார்ட்ஸ். ஏடிஎம் கார்டு இஸ் ஆல்சோ கால்டு டெபிட் கார்டு. This card is more useful in purchase of goods and services anywhere in India. If the shop maintains a sweeping machine facility. Visa card and MasterCard services are offered by Visa Corporation and MasterCard both from the USA. RuPay card service were launched in March 2012 by the National Payment Corporation of India. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், டெபிட் கார்டு அதாவது பற்று அட்டை. இந்த
ஏடிஎம் மிஷின் மூலமாக வழங்கக்கூடிய மிஷினில் நம்ம பணம் எடுக்கிறதுக்காக வழங்கக்கூடிய அட்டை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம் கார்டு. ஸோ இந்தியாவில் எந்த பகுதியிலும் பொருட்களை வாங்குறதோ அல்லது சேவைகளை பெறத்துக்கோ அதிக அளவில் இந்த கார்டை பயன்படுத்துறது. விசா கார்டையும் மாஸ்டர் கார்டையும் அதனுடைய சேவைகள் அமெரிக்காவில் யுஎஸ்ஏ நாட்டிலிருந்து விசா கழகம் மற்றும் மாஸ்டர் அட்டையை இரண்டின் மூலமாக வழங்குது. தென்னு இங்கே நெக்ஸ்ட்டு என்ன கார்டு இருக்குது? ரூபே கார்டு. ஸோ அது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2012 லான்ச் பண்ணாங்க. எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கார்ட்ஸ். Banks issue credit cards to customer and other eligible person. With this card, the holder can purchase goods and services on credit at any shop in India. If the dues are paid within the stipulated time, no interest is charged. The credit limit is fixed by the issuing bank based on the income of the cardholder. ஸோ நம்ம இது லாஸ்ட் என்ன பார்த்தோம்? பற்று அட்டை, அதாவது டெபிட் கார்டு பார்த்தோம். இப்போது கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. ஸோ இதுக்கு வாடிக்கையாளர்களும் மற்ற தகுதியுள்ள நபர்களும் இந்த கடன் அட்டையை வங்கிகள் வழங்குது. யார் கொடுக்குறாங்க? பேங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த கடன் அட்டை மூலமாக இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் பொருட்களையும் அதனுடைய சர்வீஸையும் முன்பணம் செலுத்தாமல் கடனாக வாங்க முடியும். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட காலத்துக்கு இந்த கடன் நிலுவைத் தொகை செலுத்திவிட்டால் வட்டி விதிக்கப்படுறதில்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு 21 days என்னமோ இருக்குது. ஸோ அந்த 21 daysக்குள்ளே நீ அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு நோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜடு. ஸோ அந்த ஃபிக்ஸட் டைமுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. These are all the electronic banking functions. The next functions of all commercial banks in totally. All commercial banks put together perform certain functions to the development of country economy. First one, more production and economic growth. These banks supply the vitamin money to all sector of the economy, including manufacturing sector. As a result, as the sector produce more production and economic growth, அதிக உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சி. ஸோ இந்த பேங்க்கில் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா உற்பத்தி துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் இந்த நிதியை வழங்குது. ஸோ இதன் விளைவாக அனைத்து துறைகளுக்கும் அதிக அளவில் உற்பத்தி செய்யுது. எல்லா துறையிலையுமே என்ன பண்ணுது? அதிக அளவில் ப்ரொடக்ஷன் நடக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் ஃபார்மேஷன். பேங்க்ஸ் என்கரேஜ் சேவிங்ஸ் ஹேபிட் among people and accelerate their small dormant savings. These funds can be thoughtfully channelized for productive purpose of the economy. ஸோ அப்போ மூலதன உருவாக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். ஸோ எப்படி இந்த பேங்க்ஸ் மக்களிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கின்றன. ஸோ அவங்களுடைய சிறிய சேமிப்புகளை பாதுகாப்பாக குவித்து வைக்கின்றன. ஸோ இந்த ஃபினான்ஷியல் உற்பத்தி நோக்கத்துக்காக பயன்மிக்க வழியில் பயன்படுத்த முடியும். இதை என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்தக்கூடிய நோக்கத்திற்காக பயனுள்ள வழியில் பயன்படுத்த முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், கன்சோர்டியம் ஃபினான்ஸ், ஒருங்கிணைந்த நிதி. Thousands of crores required to establish a mega factory is not available from a single source. Banks join together and provide consortium finance in such cases. பெரிய அளவில் முதலீடுகள் உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நிறுவனத்துக்கு ஒரே மூலதனத்திலேருந்து நிதி கிடைக்க வாய்ப்பு கிடையாது.
ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த நிதியை வழங்குது. ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லா பேங்க்ஸும் ஒன்று சேர்ந்து பணம் கொடுக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டார். Branches of the bank are opened in rural and village areas so that the non-banking areas are provided banking services. ஸோ இந்த வங்கிகள் இல்லாத பகுதிகளுக்கு சேவைகளுடைய விரிவாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேங்க்ஸ் தங்களுடைய பிரான்ச்சஸை கிராமத்துலேயும் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் திறக்குது. அதனால் இந்த பேங்க்கினுடைய செயல்பாடுகள் இல்லாத பகுதிகளும் இந்த பேங்க் சேவை செய்ய முடியும். த நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். பேங்க்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஏரியாஸ் அண்ட் மேக் தெம் அவைலபிள் இன் ஸ்கேர்ஸ் districts or areas for the formation and operation of business institution. Even growth of different region can be achieved through this function. ஸோ இந்த சமநிலை வட்டார மேம்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பேங்க்கில் இது எப்படி இருக்காங்க, நிதி உபரியாக உள்ள பகுதியிலிருந்து, ஸோ அதிகமாக சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்து எடுத்து அது டெஃபிஷிட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அதை கொடுக்குறாங்க. பற்றாக்குறையாக இல்லை மாவட்டத்துக்கு அல்லது பகுதிக்கு இந்த நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு இந்த செயல்பாட்டுக்கு இந்த நிதியை பரிமாற்றம் செய்கிறாங்க. இந்த செயல்பாட்டு மூலம் பல்வேறு வட்டாரங்கள் சமநிலை வளர்ந்து சாதனையை பெற முடியும். ஸோ அப்போ ஈக்குவலாக எல்லா ஏரியாவும் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். வர்த்தகம் மற்றும் வாணிக செயல்பாடுகளை எளிமையாக்குதல். ஃபார் த எஃபிஷியன்ட் functioning of all traders and business institutions in a country, safekeeping of their funds, transfer of funds, payment and collection of funds when and where needed is very much necessary. Banks perform these functions. ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸும் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒரு நிறுவனத்தை திறமையாக செயல்படுத்துகிறது. ஸோ அது எப்போ எங்கே எந்த அளவில் இந்த நிதி தேவைப்படுதோ அதற்காக நிதியை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுனால, அதை பரிமாற்றம் செய்கிறதுனால, அந்த பணம் செலுத்துறது மற்றும் நிதி சேகரிக்கக்கூடியது எல்லாமே இந்த செயல்பாட்டில் வந்துடுது. த நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் MSMEs and SHGs. Banking design methods and instruments of financing each sector differently. They provide finance for small farmers, medium traders as well as industries. For example, bank allow microcredit to SHGs, overdraft to traders and issue certificate of deposits to finance industries. Development of industry, agricultural, MSMEs and SHs. ஸோ ஒவ்வொரு பிரிவுலையும் வங்கிகள் நிதி அளிப்பதற்கு வெவ்வேறு முறைகளில் ஆவணங்களையும் வடிவமைக்குது. இந்த சிறிய விவசாயிகளுக்கும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் மற்றும் தொழில் புரிபவர்களுக்கும் இந்த நிதிகளை வழங்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க்ஸு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும், அதாவது SHGs, குறுகிய கால கடன் அளிக்கிறாங்க. வர்த்தகர்களுக்கு வங்கி மேல்வரை பற்று கடன் அளித்தல். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்க. தொழிற்சாலைகள் நிதியில் வச்சிருக்கிறவங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் பணிகளை செய்கின்றன. அவங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. த நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேண்டேட்ரி பாலிசி. பணவியல் கொள்கையை நடைமுறைப்படுத்துதல். Banks have established customer relationship with all public and business institutions. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு
கிளைகளை திறக்கிறதுக்காக அதன் மூலம் அனைத்து மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வங்கிகளுக்கும் உறவுகளை ஏற்படுத்துகிறது. Board guidelines or rules of the government for the mandatory sector of country cannot be applied without such banks. இந்த பேங்கோட உதவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. Encourage export and international trade. Banks open foreign branches or establish correspondent relationship with banks in foreign countries to help exporters. Instruments like letter of credit and international factoring service are undertaken to help exporter and importer. ஸோ இப்போ இந்த ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது ஏற்றுமதி மற்றும் பன்னாட்டு வணிகத்தை ஊக்குவித்தல், என்கரேஜ் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஸோ இந்த பேங்க்ஸு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளைகளை தொடங்கி பிரான்ச்சஸ் தொடங்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு ஸோ இந்த வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு உதவி செய்யுது. ஸோ வெளிநாட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறம்போது அவங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸு உதவி செய்கிறாங்க. இந்த கடன் கடித ஆவணங்கள் மற்றும் உலகளாவிய கடன் வசூல் சேவை, அது மட்டும் இல்லாமல் ஈட்டுறுதி அளித்து ஏற்றுமதியாளர்கள் இம்போர்ட்டர்ஸ்க்கும் உதவி செய்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நியூ என்டர்ப்ரனர் and employment opportunities. Entrepreneur obtain project loan and establish new business houses. By providing the required credit, banks generate more economic activities and new employment opportunities. நியூ என்டர்ப்ரனர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புதிய தொழில் முனைவோர், என்டர்ப்ரனர்னா யார், தொழில் முனைவோர் மற்றும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த திட்டம் கடன் மற்றும் புதிய வியாபாரத்தை தொடங்கி கடன் ஆகியவற்றை தொழில் முனைவோர் பெறலாம். புதிய வியாபாரத்தை தொடங்கி கடன் பெறத்துக்கு தொழில் முனைவோர் பெறத்துக்காக இருக்கக்கூடியது. ஸோ அதிகமாக இந்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தேவைக்கான கடன்களை வங்கிகள் வழங்குது. தேவையான கடன்களை யார் கொடுக்குறா, பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. தென் these are all the functions of all commercial banks in totally. Now we completed the chapter 12. Thank you for listening my class, and we will meet in next class.